ஹாய். ரீசென்ட்டா திருபுவனத்தில் நடந்த அஜித்குமார் கஸ்டடியில கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நியூஸ் வந்தப்பயே அதில நெறைய முரண்பாடுகளான விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் ஜட்ஜோடைய இன்வெஸ்டிகேஷன்ல அதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்ப, இப்ப அந்த கேஸ் கம்ப்ளீட்டாவே வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதோட ஃபைனல் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆகஸ்ட்குள்ள முடிக்க சொல்லி ரிப்போர்ட் குடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. அந்த ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அந்த கேஸ் பத்தி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அஜித்குமாரோடைய கஸ்டடியல் டெத் எப்படி நடந்துச்சு? அவர் மேல இருந்த கம்ப்ளைண்ட் என்ன? அது யார் குடுத்தா? அப்படிங்கிற டீட்டெயில்லாம் மோரோவர் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால, நான் அத பத்தி எதுவும் சொல்லப் போறதில்ல. இந்த கேஸ்ல வந்து இருந்த அந்த முரண்பாடுகளான விஷயங்கள், புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தியும், நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்னு கேட்கிறோம்ல, இது இல்லாம இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம நியாயமா ஜஸ்டிஸ் கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அது யார் யாரு? எந்த விஷயத்துல அவங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் நம்ம கேட்கணும்? அப்படிங்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கேஸ்ல இருந்த அந்த கான்ட்ராடிக்ஷனான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் வந்து ஒரு நார்மலான தெஃப்டிங் கேஸ் தான். இந்த கேஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, சஸ்பெக்ட் யாருன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அண்ட் கிரைம் நடந்த இடமும் எங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாரியான ஜுவல்லரி தெஃப்ட் கேஸிங்லாம் பார்த்தீங்கன்னா, அது வீட்ல நடந்திருக்கலாம். இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நடந்திருந்தாலும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அத வந்து ஒரு 48 மணி நேரத்திலயோ, இல்லன்னா ஒரு வாரத்திலயோ அத கேப்சர் பண்ணதாகவும், அதுக்கு வந்து அவங்களோட ஹையர் அஃபிஷியலே வந்து அந்த டீமுக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிச்ச மாரிலாம் நெறைய நியூஸ் இருக்கு. ஸோ சஸ்பெக்ட் யாருன்னே தெரியாம, கிரைம் நடந்த அந்த எங்க கான்சிக்வென்ஸ் எங்க போய் முடியுதுன்னே தெரியாத மாரியான கேஸஸ் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கிறப்ப, இந்த கேஸ்ல சஸ்பெக்ட் யாருன்னு தெளிவா தெரியுது. அண்ட் கிரைம் நடந்த இடமும் ஒரு பொதுவான இடம் தான். ஏன்னா கோவில்ல வந்து நெறைய சிசிடிவி கேமரா இருக்கும். அங்க உள்ள ஆளுங்கள விசாரிச்சு அந்த கிரைம் நடந்துச்சா? இல்லையா? வாட் இஸ் வாட்? அப்படிங்கிறது வந்து ஈஸியா அவங்களால வந்து கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியுங்கிற பட்சத்துல, இந்த கேஸ ஏன் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா அவங்க மாத்திக்கிட்டாங்க? அதுலயும் ஒருத்தரோட உயிர் போற அளவுக்கு இந்த கேஸ ஏன் இப்படி கொண்டு போனாங்க? அப்படிங்கிறது தான் இதுல புரிஞ்சுக்க முடியாத முதல் விஷயமா இருக்கு. அண்ட் 2வது விஷயம், இந்த கேஸ்ல ஸ்பெஷல் டீம் இன்வால்வ் ஆயி அந்த கேஸ என்குயரி பண்ணதான். யூசுவலா வந்து இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஏதாவது ஒரு பொருட்கள் திருடு போயிருக்கு, இல்ல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவ வந்து இது பண்ற மாரி ஏதாவது ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங், இல்ல வந்து சீரியல் கில்லர், இல்லன்னா வந்து ஒரு கேங் ரேப் இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப, அத வந்து ஒரு இண்டிவிஜுவல் எஸ்ஐனாலயோ, இல்ல இன்ஸ்பெக்டர்னாலயோ மட்டும் அந்த கேஸ சால்வ் பண்ண முடியாது. சஸ்பெக்ட் வந்து வேற வேற இடத்துல மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம வந்து செட் பண்ணி, வேற வேற டைரக்ஷன்ல அவங்க அனுப்பி, அதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஒரு கிரைம வந்து சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ஸ்பெஷல் டீம வந்து செட் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ்ல தான் நமக்கு சஸ்பெக்ட் யாருன்னு தெரியுது, கிரைம் நடந்த இடம் எங்கன்னு தெரியுது அப்படிங்கிறப்ப, இத ஈஸியா ஒரு இண்டிவிஜுவல் எஸ்ஐனாலயோ, இல்ல இன்ஸ்பெக்டர்னாலயோ விசாரிச்சிருக்க முடியுங்கிற பட்சத்துல, இதுல ஏன் ஸ்பெஷல் டீம வந்து இவங்க கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணாங்க ஒரு 4, 5 பேர வச்சு அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராடிக்ஷனா, ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கு. அண்ட் 3வது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல இவர வந்து ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வச்சு என்குயரி பண்ணதான். இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரியான கஸ்டோடியல் டெத் கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெத் எல்லாமே பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்க அவருக்கு குடுத்த டார்ச்சர்ல தான் அவங்க இறந்திருப்பாங்க. 1 ஆர் 2 கேஸஸ் வேணும்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறப்பயோ, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயோ இறந்திருப்பாங்க. பட் இந்த கேஸ்ல கம்ப்ளீட்டா வந்து இவர வந்து பிரைவேட் பிளேஸ்ல வச்சு விசாரிக்கிறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. இதுல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் அஜித்குமாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரையர் வந்து கிரைம் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. அவர் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ, எஃப்ஐஆரோ எதுவுமே கிடையாதுங்கிறப்ப, அவரு வந்து ஒரு நார்மல் பப்ளிக், ஒரு நார்மலான ஒரு இன்னோசென்ட்டா தான் வந்து அவர ட்ரீட் பண்ணியிருக்க முடியும். ஒண்ணு அவர் அந்த நகைய எடுத்திருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல விசாரிச்சு, ஈஸியாவே போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு விசாரிச்சு சொல்லிறலாம். இதுக்கு ஏன் இவங்க வந்து ஒரு பிரைவேட் பிளேஸ வந்து சூஸ் பண்ணி, அங்க வந்து ஸ்பெஷல் டீம வச்சு இவங்க என்குயரி பண்ணாங்க அப்படிங்கிறது, இந்த கேஸ்ல புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கிறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 44 இடத்துல அவருக்கு காயங்கள் இருக்கிறதாவும், ஒரு சில இடத்துல வந்து இந்த மிளகாய் தூளோடைய சாம்பிள்ஸ் அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் உட்பட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த சினாரியோல வந்து ரைஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வச்சு விசாரிச்சதுனால, இவர் இந்த அளவுக்கு டார்ச்சர வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரா? இல்ல இவருக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர பிரைவேட் பிளேஸ்ல வச்சே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோல ரைஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. வாட் எவர் இட் பி, ஆனா அவர் வந்து ஒரு ஹை லெவலான ஒரு டார்ச்சர வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல. இந்த மாதிரியான முரண்பாடுகளான விஷயங்கள், புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிபிஐயோட ஃபைனல் ரிப்போர்ட் தான் நமக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப இந்த கேஸ்ல நம்ம வைக்கக்கூடிய மெயின் டிமாண்டே பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்னு தான் கேட்கிறோம். ஆனா அஜித்குமார் ஒருத்தருக்கு நம்ம ஜஸ்டிஸ் வாங்கி குடுக்கறதுனால மட்டும் இது மாதிரியான கஸ்டடியல் டெத் ஃபியூச்சர்ல நடக்காம நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல மட்டும் இந்தியால நடந்த டோட்டல் கஸ்டடியல் டெத் எவ்வளவுனா 11,420 அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய டேட்டா சொல்லுது. இது வந்து போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி 2த்தையுமே சேர்த்து தான்.
அண்ட் போலீஸ் கஸ்டடியில் மட்டும் இயர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மட்டும் 136 கேஸு, அண்ட் 2019 112, 2020 100 கேஸு, அண்ட் 2021 155 கேஸ்னு ஒவ்வொரு வருஷமும் இந்த போலீஸ் கஸ்டடியில் நடக்கக்கூடிய கஸ்டடியல் டெத்துங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் இதில் டாப் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்கு, அடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்ங்கிறதுல தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. அண்ட் சதர்ன் ஸ்டேட்லேயே அதிகமாக கஸ்டடியல் டெத் நடக்கக்கூடிய ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடாக தான் இருக்குது. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம அப்ராக்சிமேஷனாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2020 to 21 பீரியட்ல வந்து போலீஸ் கஸ்டடியில் நடந்த டோட்டல் டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அதே பீரியட்ல போலீஸ் கஸ்டடியில் நடந்த டெத்து வெறும் 88 தான் அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயே காட்டுறப்ப இதை நம்ம ஒரு அக்யூரேட்டான டேட்டாவாக எடுத்துக்க முடியாது, அப்ராக்சிமேஷனான டேட்டா தான் எடுத்துக்கணும். மோரோவர் இந்த டேட்டாவோட கொஞ்சம் கூடுதலான கஸ்டடியல் டெத் நடந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு குறையாத அளவுக்கு கஸ்டடியல் டெத் நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் இந்த டேட்டாஸ்லேருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த டெத் எல்லாமே வந்து போலீஸோட டார்ச்சர்னால மட்டும் நடந்த டெத் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டது, அண்ட் போலீஸோட டார்ச்சர், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டேட்டா சொல்லுது. ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு போலீஸ் டார்ச்சர்னால மட்டும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டா எடுக்க முடியல. பட் என்சிஐடின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 150 கேஸ் இருக்கு அப்படின்னா அது 80லேருந்து 90 கேஸ் இதே மாதிரியான போலீஸ் டார்ச்சரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சஸ்பெக்டிட்டேருந்து ஒரு உண்மையை வர வைக்கணும்னா இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் கொடுத்தாதான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸே ஒரு 30லேருந்து 40% போலீஸ் வந்து ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கஸ்டடியல் டெத் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஜஸ்டிஸ் வந்து அஜித்குமாருக்கு மட்டும் கேட்டா பத்தாது. இதுக்கு மெயின் காசா இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் போலீஸ், அவங்களுக்கும் நம்ம சிலர் ஜஸ்டிஸ் வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ கிரைம் நடக்கிறதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால தான், அவங்களுக்கு என்னப்பா ஜஸ்டிஸ்ன்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு சில டேட்டாஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யூஎனோட ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாட்டில் வந்து இவ்வளவு பேருக்கு இவ்வளவு போலீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. அதன்படி 1,00,000 பேருக்கு வந்து 222 போலீஸ் இருக்கணும்னு அந்த யூஎன் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. பட் இந்தியாவில் வந்து 1,00,000 பேருக்கு வெறும் 156 போலீஸ் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லேபர் லா படி ஒரு எம்ப்ளாயிங்கிறவர் வந்து 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுது. பட் இந்தியாவில் ஒரு போலீஸ் ஆவரேஜா 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதா சில டேட்டா சொல்லுது. அண்ட் அது வந்து ஆவரேஜ் மட்டும்தான். இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோட எஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா வந்து கிரைமோடைய இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர், இந்த மாதிரி வேரியஸ் ரீசனால ஒரு போலீஸ் வந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனும் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒர்க் பேர்டனுங்கிறதுமே ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லா அண்ட் ஆர்டரை பார்த்துக்கணும், அவங்க தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே போல் பந்தோபஸ்து, அதர் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்ஸை வந்து ஒரே போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கிறது, இந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறையோட பார்த்துக்கிறப்ப அவங்க நார்மலாகவே ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்ட் டைமாக இருக்கட்டும், சில பெனிஃபிட்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது என்னன்னா வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, அவருக்கு சாப்பாடு வாங்கி தரது, டீ வாங்கி தரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அழைச்சிட்டு போகிற இண்டிவிஜுவல் தான் கை காசு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளத்தை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க கண்டினியூஸாக இருக்கிறதுனால அவங்களால பப்ளிக்கை வந்து ஒரு ஜெனூனா ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னும், இந்த மாதிரியான சுச்சுவேஷனுமே இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில டேட்டா சொல்லுது. நம்ம வந்து போலீஸ் டார்ச்சர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். பட் போலீஸே டார்ச்சர்ல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இந்த மாதிரியான அவங்க ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறாங்க, இந்த மாதிரியான டார்ச்சர்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, ஸோ இதெல்லாம் நடந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 0.1% கூட நான் இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத்தை ஜஸ்டிஃபை பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது மாதிரி கஸ்டடியல் டெத் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் இருக்காங்க. வெதர் அவங்க கேஸ்ட் பேசிஸ்ல சொல்லலாம், நான் வந்து எக்கனாமிக்கல் பேஸ்ல சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க வந்து இறந்தாங்கனாலோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுனாலோ இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு புவர் ஃபேமிலி இல்லைன்னா பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஸோ அதனால இதெல்லாம் வந்து நடக்கும், இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாஜிக் இல்லாம பேசுற விஷயத்த நான் எந்த விதத்திலுமே வந்து ஜஸ்டிஃபையோ இல்லைன்னா அதை ஆதரிக்கவோ நான் மாட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொசைட்டில எப்போதுமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதில் 2 சைடும் பார்க்கணும். 2 சைடில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்துக்கான மெயின் ரூட் காசை நம்ம பார்த்து அதை நம்ம வந்து கட் டவுன் பண்ணணும். அப்போதான் அந்த பிரச்சனை வந்து ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கும். ஸோ வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு கேட்கறதுனால அதிகபட்சமா என்ன நடக்கும், அந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்க அந்த 6 பேர்
அதுக்கப்புறம் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மேபி தண்டனை கிடைக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இதே மாதிரியான ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்காது அப்படின்னு நம்மளால எந்த கேரண்டியுமே கொடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன்லேயே கிடக்கக்கூடிய எத்தனையோ மேல் போலீஸ் இருக்காங்க. தன்னுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கன்சிடர் பண்ணாம ஒரு உட்கார்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் கிடைக்காம மொட்டை வெயில பந்தோபஸ்துக்காக நின்றுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ உமன் போலீஸ் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த இவ்வளவு கிரிட்டிசைஸையும் தாண்டி நான் ஒரு நல்ல போலீஸா இருப்பேன், நான் வந்து போலீஸ் ஆகி இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்காகவும் யூபிஎஸ்சி ஐபிஎஸ் எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க லட்சக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ், அதுக்கப்புறம் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே இந்த மாதிரி 1-2 போலீஸ் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக்னால, கிரைம்னால எல்லாமே கிரிட்டிசைஸ் அண்டு கேவலப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நியாயமான ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில ரிஃபார்ம் செய்யணும். அதுக்கு நிறைய கமிட்டிஸ், அதுக்கப்புறம் நேஷனல் போலீஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ரீவியஸா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அஸ் ஏ பப்ளிக்கா என்னோட ரிக்வெஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா, அஜித்குமாருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அவருடைய இறப்புக்கு காரணமா இருந்த எல்லா போலீஸுமே வந்து எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாம பை லா படி அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்பட்டே ஆகணும். பட் அதே சமயம் இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்ய வேண்டிய ஒரு சில ரிஃபார்ம்ஸை உடனடியா ரிஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்காக வேரியஸ் கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்லாம் உடனடியா கவர்மெண்ட் கன்சிடரேஷன் பண்ணி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்டா சில கேசஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இன்வெஸ்டிகேஷனோடைய ப்ரீ போஸ்டோடைய எல்லா கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாம உடனடியா வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சாகணும். ஸோ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு அஜித்குமாரோ ஒரு அருண்குமாரோ இறக்காம இருப்பாங்க.